சைஃப் அலி கான் வீட்டில் ஊடுருவிய நபர் அவரை கத்தியால் குத்தியதால் நிலையாக உள்ளது. சைஃப் அலி கான் 5 மணிநேரத்தில் கத்தி முனை அகத்திருடன் வீட்டிற்குள் நுழைந்தது எப்படி? சைஃப் அலி கான் 5 மணிநேரத்தில் கத்திமுனை அகத்திருடன் வீட்டிற்குள் நுழைந்தது எப்படி? பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நுழைந்த திருடன் $1 கோடி கொடுக்கும்படி கேட்டு சண்டையிட்டு கத்தியால் குத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. சைஃப் அலி கானுக்கு கத்திக்குத்து. மும்பையில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நேற்று அதிகாலை புகுந்த மர்ம நபர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்தி காயப்படுத்தினான். சைஃப் அலிகான் உடம்பில் 6 இடத்தில் கத்திக்குத்து விழுந்துள்ளது. அதிகாலையில் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நுழைந்து அந்த நபர் தாக்கிய சம்பவம் பாலிவுட் பிரபலங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. சைஃப் அலிகான் அவசரமாக ஆட்டோவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனையில் டாக்டர்கள் 5 மணி நேரம் ஆபரேஷன் செய்தனர். அவரது முதுகெலும்பு அருகில் ஆழமான கத்திக்குத்து காயம் இருந்தது. அந்த காயத்தில் ஆபரேஷன் செய்தபோது கத்தியின் முனை உள்ளே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது. கை மற்றும் கழுத்து பகுதியிலும் ஆழமான காயங்கள் இருந்தது. சைஃப் அலிகானுக்கு ஸ்கேன் செய்து பார்த்தபோது கத்தியின் முனை இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து டாக்டர் நிதின் கூறுகையில், முதுகெலும்பு பகுதியில் இருந்த கத்தி முனை கூடுதலாக 1 மில்லிமீட்டர் அளவுக்கு உள்ளே சென்று இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாகி இருக்கும். முதுகு தண்டுப்பகுதியில் மட்டும் 2.30 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இது தவிர மற்ற காயங்களை சரி செய்ய மொத்தம் 5 முதல் 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. துரதிர்ஷ்டவசமாக காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்தது என்றார். சைஃப் அலிகான் 2 நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று டாக்டர்கள் தெரிவித்தனர். வீட்டிற்குள் நடந்தது என்ன? 30 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்ததை சைஃப் அலிகான் வீட்டு வேலைக்கார பெண் எலியம்மா தான் முதலில் பார்த்துள்ளார். இது தொடர்பாக அவர் போலீசில் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் அதிகாலை 2 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டு நான் எழுந்தேன். அந்நேரம் பாத்ரூம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. உடனே கரீனா கபூர் தான் உள்ளே சென்று இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் சத்தம் வந்ததால் நான் மீண்டும் எழும்பினேன். அந்நேரம் பாத்ரூமில் இருந்து ஒருவர் வெளியில் வந்தார். அவர் தொப்பி அணிந்திருந்தார். அந்த நபர் கரீனா கபூரின் 2வது மகன் அறைக்குள் நுழைய முயன்றார். உடனே நான் தடுத்தேன். என்னிடம் அமைதியாக இருக்கும்படி கூறி என்னிடம் $1 கோடி கொடுக்கும்படி கேட்டு கத்தியால் என்னை குத்தினான். சைஃப் அலிகானை தாக்கியவன். எனது சத்தத்தை கேட்டு என்னுடன் வேலை செய்யும் ஜுனுவும் ஓடி வந்தார். ஜுனு சத்தம் போட்டு கத்தியதால் தூங்கிக் கொண்டிருந்த சைஃப் அலிகான் எழுந்து வந்து திருடனை மடக்கி பிடிக்க முயன்றார். எங்களுடன் மற்றொரு வீட்டு வேலைக்கார ஆணும் சேர்ந்து கொண்டார். ஆனால் சைஃப் அலிகானை திருட வந்தவன் கத்தியால் பல முறை குத்திவிட்டான் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து துணை போலீஸ் கமிஷனர் தீக்ஷித் கூறுகையில், திருடன் வீட்டிற்குள் எப்படி வந்தான் என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் எதையும் உடைத்துக்கொண்டு அல்லது பூட்டை திறந்து கொண்டு வரவில்லை. படிக்கட்டு வழியாக வெளியில் தப்பிச்செல்வது மட்டும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. திருடனை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். திருட வந்தவன் தாக்கியதில் சைஃப் அலிகான் தவிர 2 பேர் காயம் அடைந்தனர்.